ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கும்மு இன்ஃபோ. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ட்ராவல் வீடியோ தாங்க. ஒசூர்லேருந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணி 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலை மேலே இருக்கிற ஒரு பழமையான கோவிலை தான் பார்க்க போகிறோம். பெங்களூர், ஒசூர் இல்லைனா கிருஷ்ணகிரியில் இருந்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்புக்கு இது சூப்பரான பிளேஸ். இந்த மாரியம்மன் கோவில் கிருஷ்ணகிரிலேருந்து 83 கிலோமீட்டர்லையும், ஒசூர்லேருந்து 72 கிலோமீட்டர்லையும், பெங்களூர்லேருந்து 107 கிலோமீட்டர்லையும், ஒகேனக்கல்லேருந்து 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு பைக்லேயும் கார்லேயும் போகலாம். ஆனால் பெட்ரோல் வசதி வேறு எந்த வசதியும் இல்லாதனால நல்ல கண்டிஷனில் இருக்கிற காரோ பைக்கோ எடுத்துகிட்டு போங்க. இந்த மாரியம்மன் கோவில் ஒரு மலை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. மலை மேலே இருக்கிற இந்த கோவிலுக்கு போகிற வழியும் சரி, இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமும் சரி, இயற்கை அழகோடு நிறைஞ்சிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுக்காவில் இருக்கிற மஞ்சிமலையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மஞ்சிமலைக்கு போகிற வழியில் நம்ம பார்க்குற வியூஸ் ஊட்டி, கொடைக்கானல் போகிற மாதிரியான ஃபீலிங்காக தரும். ஸ்ரீ மஞ்சி மாரியம்மன் கூப்பிட்ற இந்த கோவில் சுமார் 800 வருஷம் பழமையானது. மஞ்சிமலையில் இருக்கிற இந்த மஞ்சி மாரியம்மனை மாரம்மா தெய்வம்னு இந்த கிராமத்து மக்கள் கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாரம்மா தெய்வம் பழமையான மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த கிராமத்து மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. வேண்டியதை நிறைவேற்றுவாள் மாரம்மா என்ற ஒரு வலுவான விருப்பத்தோட இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வராங்க. இதுதான் நம்ம பார்க்க வந்த மஞ்சி மாரியம்மன் கோவில். இந்த மாரியம்மன் கிட்ட நம்ம வேண்டுதலை வேண்டும் போது நமக்கு ஒரு பூ கிடைச்சா நம்ம வேண்டுதல் நிறைவேறும்னு இந்த பகுதி மக்கள் நம்புகிறாங்க. இங்கே இருக்கிற பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும் போது மாரம்மாவுக்கு பூஜைகள், அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செஞ்சு வழிபடுறாங்க. இந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க. கர்நாடகால இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான மலை கிராமத்துக்கு போகும்போது நம்ம பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணலாம். மலை மேலே இயற்கை சூழலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த மஞ்சி மாரியம்மன் கோவிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வரும்போது நம்ம கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். இந்த மஞ்சி மாரியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சீசனல் ஃபால்ஸ் இருக்குது. காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனோம்னா இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ரீச் ஆயிடலாம். இந்த ஃபால்ஸுக்கு போகும்போது தனியாக போகிறத அவாய்ட் பண்ணுங்க. இது ஒரு சீசனல் ஃபால்ஸ்ன்றனால இந்த பகுதியில் மழை பெய்யும் போது நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸில் தனியாக எதிர்பார்க்கலாம்.
ரொம்ப அழகாகவும் ஆபத்தாகவும் இருக்கிற இந்த ஃபால்ஸுக்கு சேஃபாக போயிட்டு வாங்க. யானைகள் நடமாட்டம் இருக்கிற இந்த பகுதிக்கு நம்ம இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு வந்தால் நமக்கு நல்லது. இந்த மாரியம்மன் கோவிலும் இந்த ஃபால்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டும் போடுங்க. நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.